ഹായ് ഫ്രണ്ട്സ്, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறேன்னு தெரியுமா? அதுதான் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பொரிச்செடுத்த கிறிஸ்பியான பலாக்காய் சிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறேன். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நல்ல முறுமுறான்னு தான் இது ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம சேனலில் முன்னேயும் பலாக்காய் சிப்ஸை எப்படி செய்யலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்ததை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாய் பலாக்காய் சிப்ஸு செய்ய போகிறேன். அதுதான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பலாக்காய் கூட நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் கூட பலாக்காயோட சொலை இருக்கும். இதே கட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம சிப்ஸு பண்ண போகிறேன். இது கட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பலாக்காயோட சொலை எடுத்ததுக்கப்புறமா அதனோட 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி மாற்றணும். இது நமக்கு தனியாக வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சிப்ஸுக்காக பாருங்கள், இதே மாதிரி நீளத்தில் நைஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பலாக்காய் கிடைக்கும்போது இதே மாதிரி சிப்ஸு செஞ்சு வச்சுருந்தோம். ஈவினிங் டீயோட கூடையோ அதே மாதிரி நம்ம வீட்டில் கெஸ்ட்டுக்கு வந்திருந்தோம், அவங்களுக்கும் நம்ம குட்டி பசங்களுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்காயும் எல்லாம் நமக்கு கொடுத்து விடலாம். கடையில் வாங்குகிற சிப்ஸு அவ்வளோ நல்லா இருக்காது. அது பழைய எண்ணெயிலக்க பொரித்து தான் எடுத்துடும். ஆனால் நம்ம வீட்டில் தயார் பண்ணும்போது சுத்தமான எண்ணெயில் கூட நமக்கு இதை பொரிச்செடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பலாக்காயும் நான் இதே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கு. பலாக்காயோட சொலையோட 2 சைடு கட் பண்ணியதை இன்னொரு பாத்திரத்திலேக்கு நான் மாற்றி வச்சுருந்தது. அதனோடு கூட இன்னும் கொஞ்சம் பலாக்காய் கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நமக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்காகத்தான். அதை தேங்காய்க்கு போட்டு நல்ல டேஸ்டி ஆகிட்டு எப்படி செய்யலாம் என்ன நம்ம சேனலில் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ இது நமக்கு மாற்றி வைக்கலாம். சிப்ஸு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியிலேக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் இது. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு பீஸு போட்டு நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதா இல்லையான்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பலாக்காய் ஆயதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதே மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் இது நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு வரும். கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி கலரி விட ஒன்றும் தேவையில்லை. இடையில மட்டும்தான் இந்த மாதிரி கலரி விட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். டோட்டலாக எனக்கு 20 நிமிஷம் தேவை இருந்தது. இதே மாதிரி ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்த போது நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு வரும்போது இது நம்ம கலரை விடும்போது நல்ல ஒரு சவுண்டு வரும். நம்ம பாத்திரத்திலக்க இந்த பலாக்காயோட ஓரோ பீஸும் டச் பண்ணும்போது நல்ல ஒரு சவுண்டு வரும். அது எப்படி எனக்கு தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சவுண்டு வரும். அதே மாதிரி இடையில் ஓரோ பீஸு நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தா கூட நமக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குதா இல்லையா என்ன. நல்ல கிறிஸ்பி ஆகி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதிலேக்கு சேர்க்கிறேன். அது தேவையில்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்க்கிறதுக்காக நான் உப்பு தண்ணி தான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. கொஞ்சம் உப்பு தண்ணி இந்த எண்ணெயிலேக்கு தான் நம்ம ஊற்றணும். அப்போ எல்லா பீஸிலும் உப்பு நல்லா கரெக்டாக பிடிச்சிடும். பார்த்து தான் சேர்த்திக்கோங்க, அதிகமாகி போகக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இப்போ நம்ம பலாக்காயோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு வந்துடுச்சு. இனி நமக்கு இதை எண்ணெயிலிருந்து மாற்றலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தடவும் நம்ம பலாக்காயோட பீஸு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், நல்லா பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் ஒரு தடவும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அப்போவெல்லாம் இதிலேக்கு உப்பு சேர்க்க வேணும். நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தியதுனால இனிமேல் சேர்க்க வேணாம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு தடவும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதிலேக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ எல்லா பலாக்காயும் நான் சிப்ஸ் ஆக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அதே மாதிரி நல்ல டேஸ்டியுமாக இருக்கும். டீயோட உடைக்க சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்கு தான் பலாக்காய் சிப்ஸு. சூடாறியதுக்கு அப்புறமா இது ஒரு பிளாஸ்டிக் கவர்லோ அல்ல சிப்லோ கவர்லோ போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியில் வச்சுருந்தா இது அப்படியே கிறிஸ்பி ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.